திருவள்ளுவருங்க என்கிட்ட கேட்டார், இந்த உலகத்தை யார் படைத்தார் என்று. நான் சொன்னேன், என்ன திருவள்ளுவர இது கூட தெரியாம இருக்கீங்களா, கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு. அப்படியா, எல்லாத்தையும் அவரு தான் படைச்சாரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா வள்ளுவர, எல்லாம் அவரு தான் அப்படின்னு. இந்த பேய் பிசாசு தீய சக்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதையும் அவர் தான் படைச்சாரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா வள்ளுவர, எல்லாத்தையும் அவர் தான் படைச்சாரு, அவர் தான் ஆளினால் அழகராஜா வள்ளுவர அப்படின்னு. நல்லதை படைத்த இறைவன் ஏன் அந்த தீய சக்திகளை படைத்தார் அப்படின்னு கேட்டாரு வள்ளுவர். எனக்கு கொஞ்சம் குழம்பிடுச்சு. என்ன வள்ளுவர சொல்றீங்க அப்படின்னு. வள்ளுவர் சொன்னார், நீ நினைக்கிறிய அந்த பேயை பிசாசு தீய சக்திகள் இதையெல்லாம் கடவுள் படைக்கவில்லை, அவற்றை படைத்தவன் நீ என்றார். எப்படி வள்ளுவரை சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் என்கிட்ட கேட்டாரு, இருட்டுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னாரு. இருக்கு வள்ளுவர அப்படின்னு. எங்க இருக்குன்னு கேட்டாரு. ராத்திரி 10 மணிக்கு என் தோட்டத்துக்கு வாங்க, நான் காட்டுறேன் அப்படின்னு. ஏன் காலையில 10 மணிக்கு வந்தா காட்ட மாட்டியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நோ சான்ஸ், வெளிச்சம் போனாதான் இருட்டு வரும் வள்ளுவர அப்படின்னு. அப்படி தாண்டா, வெளிச்சம் குறைய குறைய அந்த இடத்தை இருள் சூழ்ந்து கொள்கிறது. அதே மாதிரி உன் மனதிலே இருக்கின்ற இறை நம்பிக்கை குறைய குறைய அந்த இடத்திலே பேராசை என்ற பேய் வந்து உட்கார்ந்திக்குது, பொறாமை என்ற பிசாசு வந்து உட்கார்ந்திக்குது. உன்னுடைய மனது தீய சக்திகளால் நிறைகிறது. எப்ப இறைவன் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கை குறைய குறைய. அதனால சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற மாதிரி இந்த தீய சக்திகளை நீயே தேடி புடிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிற. கடவுள் ஒண்ணும் அதெல்லாம் உருவாக்கல, அதுக்கு அவருக்கு நேரமும் இல்லை. எல்லாரையும் பாதுகாக்கின்ற இறைவன் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால் என்றைக்கும் உன் வாழ்க்கையிலே வசந்தம் வீசும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யாண்டும் இடும்பையில.